டிசம்பர் திங்கள் 11 யுகக்கவிஞன் பாரதியின் பிறந்த நாளில் பாரதியை குறித்து ஒரு நூற்றாண்டில் 113 அறிஞர்கள் எழுதிய கட்டுரைகளை தேடி அதை நூலாக தொகுத்து கரிசல் காட்டில் கவிதை சோலை பாரதி என்ற பெயரில் நூலாக்கி தந்திருக்கின்ற அண்ணன் KSR அவர்களின் இந்த மகத்தான படைப்பை நீதியரசர் வெளியிடவும் நான் பெற்றுக்கொள்ளவுமான இந்த நல்ல சந்தர்ப்பம் எனக்கு இன்றைக்கு வாய்த்ததற்காக நான் அண்ணன் KSR அவர்களுக்கு நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழ் ஈழ நெருப்பை நெஞ்சில் சுமந்து பருவ சுகங்களை மறுதலித்துவிட்டு வாலிபனாக வலம் வந்த நாட்களில் 1984 நாகர்கோவில் விநாயகர் விடுதியில் வைத்து அண்ணன் KSR அவர்களை நான் சந்தித்தேன். அந்த நாளிலிருந்து அறிவார்ந்த தளத்தில் இயங்குவதற்கு எனக்கு அடியெடுத்து தருகிற ஒரு அண்ணன் கிடைத்தான் என்று நான் மகிழ்ந்ததுண்டு, நெகிழ்ந்ததுண்டு. 1989 அவர் திராவிட முன்னேற்றக் கழகத்தின் வேட்பாளராக கரிசல் மண்ணில் கோவில்பட்டியில் நின்றார். அவரை நான் ஆதரித்தன்றைக்கு எட்டயபுரத்தில் இடைச்சேவலில் நான் உரையாற்றினேன். அது அவருக்கு தெரியாது. அவருக்கு தெரிய வேண்டுமானால் அவரிடத்திலிருந்து நான் வழிச்செலவு வாங்கியிருந்தால் தான் தெரிய வரும். நான் பேசிவிட்டு போய்விட்டேன். அவர் வெற்றி பெறவில்லை. 1989 KSR கோவில்பட்டியில் வெற்றி பெற்றிருந்தால் 1989 கலைஞர் அமைச்சரவையில் அவர் அமைச்சராகியிருப்பார். அந்த வாய்ப்பு அவருக்கு கிடைக்கவில்லை. அதில் அவருக்கு எந்த வருத்தமும் இல்லாவிட்டாலும் எனக்கெல்லாம் ஒரு ஏக்கம் உண்டு. ஏனென்றால் யாரையும் எளிதில் போய் அணுகுவதற்கு என்னுடைய சுயமரியாதை இடம் தராது. ஆனால் எளிதில் அணுகுவதற்குரிய ஒரு இடமாக அண்ணன் KSR இருப்பார் என்று நான் நம்பினேன். அவர் சட்டமன்றத்திற்கே செல்லவில்லை என்பதிலே அவருக்கு சங்கடம் இருக்கிறது என்னவோ எனக்கு சங்கடம் உண்டு. ஆனால் அண்ணன் அதற்காக வருத்தப்பட வேண்டியதில்லை. ஒரு வெளிநாட்டு கவிஞன் சொன்னான், மழை பொழிந்தது, மாடியின் மீது விழுந்தது, மலர் கூட்டங்களின் மீது விழுந்தது, மந்தைகளின் மீது விழுந்தது, மழை பொழிந்தது, மாதா கோவில் மீது விழுந்தது, மழை பொழிந்தது, மான் மீது விழுந்தது, மழை பொழிந்தது, மழை பொழிந்தது, பொழிந்து கொண்டு இருக்கிறது, மழை சட்டமன்றத்தின் மீது விழுந்தது, மழை நின்று விட்டதென்றான். ஆகவே சட்டமன்றத்திற்கு போக முடியவில்லை என்பதற்காக சங்கடப்படாவிட்டாலும் நீங்கள் இலக்கிய தடத்தில் நீங்கள் இன்றைக்கு ஆற்றி வருகிற பணியும் ஒரு KSR போஸ்ட் மூலம் நீங்கள் எனக்கு தினசரி வகுப்பெடுக்கிறீர்கள். நான் தெரிந்து கொள்ள முடியாததையெல்லாம் எனக்கு தெரியப்படுத்துகிறீர்கள். ஆகவே ஒரு கற்றறிந்த பேராசிரியர் செய்ய முடியாததை இன்றைக்கு KSR என்கிற தனி மனிதன் இலக்கிய தடத்தில் நின்று கொண்டு இன்றைக்கு நீங்கள் செய்கிறீர்கள். ஆனந்தரங்கம் பிள்ளை டைரியை எனக்கு நீங்கள் வாங்கி தந்தீர்கள். கரிசல் காட்டு இலக்கியத்திற்கு உலகத் தகுதியை பெற்றுத்தந்த கீராவை எனக்கு நீங்கள் அறிமுகம் செய்தீர்கள். இன்றைக்கு பாரதி அசல் படத்தை இன்றைக்கு தந்தீர்கள். இதே படத்தை நீங்கள் ஏற்கனவே எனக்கு பாரதியினுடைய நல்லாசைகள் என்று போட்டு நீங்கள் எனக்கு தந்தீர்கள். நீங்களும் நானும் ஒரே திசையில் பயணித்திருந்தால்
இந்த மண்ணில் அதிர்வுகளையும் உருவாக்கி இருக்க முடியும், ஆச்சரியங்களையும் அரங்கேற்றிருக்க முடியும். சில நல்ல மனிதர்களால் நீங்களும் நானும் ஒரே திசையில் பயணிப்பதற்கான சூழல் வாய்க்கவில்லை. அதற்காக நாம் எதையோ இழந்து விட்டோம் என்று கருதுவதற்கில்லை. ஆனால் இன்றைக்கு ஒரு மிகப்பெரிய பணியை செய்திருக்கிறீர்கள். பாரதி, அவன் இந்த நாட்டில் நூற்றாண்டுகளின் வரப்புகளையும் கடந்து வாழ முடியும் என்பதற்கு ஒரு கவிஞன் உதாரணமாக இருக்கிறான் என்றால் அது எங்கள் யுக கவிஞன் பாரதி. நான் கற்றறிந்த அரங்கத்தில் ஒன்றை அடக்கத்தோடு சொல்லிக் கொள்கிறேன். பஞ்சபூதத்திற்கு இல்லாத சக்தி ஒரு கவிதைக்கும் சொல்லுக்கும் இருக்குமானால் அதை முதலில் சொன்னவன் எங்கள் பாரதி தான். பஞ்சபூதத்திற்கு இல்லாத சக்தி ஒரு கவிதைக்கு இருக்கிறது. அன்றைக்கு கிராசியஸ் லோர்கோவை ஆரஞ்சு பழ தோட்டத்துக்குள் வைத்து கொண்டு அன்றைக்கு சுட்டு கொண்டது ஸ்பானிய சர்க்கார். ஏஞ்சலோ டேவிஸை அன்றைக்கு குற்றவாளி கூண்டில் நிறுத்தி அமெரிக்கா கொன்று முடித்தது. பாப்லோவின் கவிஞன், சிலி கவிஞன் நெருடோ அன்றைக்கு படிப்பறையில் வைத்து சுட்டுக் கொல்லப்பட்டான். ஆனால் பாரதி விடுதலைக்காக அன்றைக்கு அவன் ஆயுதம் ஏந்தியவன். பாரதியினுடைய பாடுபொருளும் அவனுடைய பேசும் பொருளும் எந்த தளத்திலும் அவன் கொண்டு வந்து சேர்க்க முடியும். ஏனென்றால் கவிதை எழுதுகிறவர்கள் கவிஞர்களாக இருக்கலாம், ஆனால் கவிதை எழுதுகிறவர்கள் அறிஞர்களாக இருக்க முடியாது. கவிதை எழுதுகிறவர்களில் அறிஞர்களாக இருந்தவன் பாரதி. அதனால்தான் பாரதிதாசனை அவன் ஆட்கொண்டான். பாரதி அவனை சிந்துக்கு தந்தை என்றான், குவிக்கும் கவிதை குயில் என்றான், நீடுதுயில் நீக்க பாடி வந்த நிலவென்றான், அறம்பாட வந்த அறிஞன் என்றான், திறம்பாட வந்த மறவன் என்றான். என்னை கேட்டால் தமிழ் இலக்கிய வரலாற்றில் தமிழை முறையாக எழுத்து எண்ணி படித்தவன் பாரதிதாசன். அந்த பாரதிதாசன் சுப்ரத்தினம் இவனை ஆசானாக ஏற்றுக்கொண்டான். எண்ணத்தால் ரெண்டு பேரும் வேறுபட்டவர்கள், வண்ணத்தாலும் வேறுபட்டவர்கள். எண்ணத்தாலும் வண்ணத்தாலும் வேறுபட்டாலும் பாரதியை அவன் ஆசானாக ஏற்றுக்கொண்டான் என்றால் அவனுடைய கவிதைக்காக ஏற்றுக்கொண்டான். கவிஞன் மரணமடைந்து விடலாம், கவிதை ஒரு காலம் மரணமடையாது என்பதற்கு பாரதியின் கவிதை சாட்சி. பாரதியை நான் மாணவிகளுக்கு சொல்லுகிறேன், பாரதியை நீங்கள் சரியாக புரிந்து கொள்ள வேண்டுமானால், தெரிந்து கொள்ள வேண்டுமானால் பாரதியினுடைய உரைநடையை படிக்க வேண்டும். ஒரு சொல்லுக்குள் இவ்வளவு சக்தி இருக்குமா? அந்தாதி பார்த்து அந்தாதியையும், கலம்பகம் பார்த்து கலம்பகத்தையும், நிகண்டை பார்த்து நிகண்டையும் நெசவு செய்து கொண்டிருந்த தமிழ் திரையில் ஒரு புதிய பட்டுச் சேலையை நெய்து தந்தவன் எங்கள் பாரதி. இன்னும் சொல்லப்போனால் நான் ஆய்வு செய்தது, வான்புகழ் வள்ளுவனுக்கு பிறகு அதிகம் மேற்கோள் காட்டப்பட்டவன் தமிழ் இலக்கிய வரலாற்றில் பாரதி தான். வான்புகழ் வள்ளுவனுக்கு பிறகு அதிக மேற்கோள் காட்டப்பட்டான். 1984 ஈழத்தமிழர் பிரச்சனை, குட்டிமணியும் ஜெகனும் வெலிக்கடை சிறைச்சாலையில் கண்கள் பிடுங்கப்பட்டு அன்றைக்கு கொல்லப்பட்டு தமிழகம் அன்றைக்கு தணலாக சிவந்து கிடந்த காலத்தில் நான் மேடை ஏறியவன். நான் அன்றைக்கு நான் பேசுவதற்கு எனக்கு அடியெடுத்து தந்தவன் பாரதி தான். கரும்பு தோட்டத்திலே என்று அவன் அன்றைக்கு எழுதிய கவிதையை நான் கடகடவென்ற அந்த கூட்டத்தில் ஒப்புவித்தேன். நான் நன்றாக பேசியதாக கைதட்டினார்கள். ஆனால் அது எட்டயபுரத்திற்கு போய் சேர வேண்டியது என்பது கைதட்டியவனுக்கு தெரியாது. அந்த கரும்பு தோட்டத்தில் அந்த கவிதை தான்
எனக்கு முதல் கவிதை. எனக்கு நான் கல்லூரியில் மாணவனாக இருக்கிற பொழுது எனக்கு புதுமுக வகுப்பில் பாஞ்சாலி சபதம் எனக்கு பாடமாக இருந்தது. நான் பாரதியை தேடத் தொடங்கியதும் பாரதியை ஆயத் தொடங்கியதும் அதற்கு பிறகுதான். பாஞ்சாலியை சூதுக்கு பணயமாக வைக்கிறார்கள். அப்பொழுது அவன் சொல்லுகிறான், செருப்புக்கு தோல் வேண்டியே இங்கு கொல்வரோ ஒரு செல்வக் குழந்தையினை என்று கேட்டான். நீள் விட்ட பொன் மாளிகை கட்டி பேயினை நேர்ந்து குடியேற்றுதல் போல் ஆள் விற்று பொன் வாங்கியோர் செய்த பூனை ஆந்தைக்கு கட்டி மகிழ்வதை போல் கோயில் பூசை செய்வோர் சிலையை கொண்டு விற்றல் போலும் வாயில் காத்து நிற்போன் வீட்டை வைத்திழத்தல் போலும் என்று அவன் பயன்படுத்துகிற உவமை தமிழுக்கு புதிது. சொல் புதிது, பொருள் புதிது. அவன் விளைவித்த வயலில் நெல் புதிது, தமிழ் களத்தில் அவன் ஏந்திய வில் புதிது. எத்தனை நூற்றாண்டுகளுக்கு பிறகு, ஒரு நூற்றாண்டுகளுக்கு பிறகு, வள்ளலாரின் காலத்திற்கு பிறகு தமிழ் கவிதையை ஒரு புதிய திசைக்கு அவன் மடை மாற்றினான். காலா, என் அருகே வாடா, சற்றே உனை மிதிக்கிறேன், வேலாயுத விருதினை மனதிற் பதிக்கிறேன், நல்ல வேதாந்த முறைத்த ஞானியர்தமை எண்ணி துதிக்கிறேன் என்று காலனுக்கு சவால் விட்டவன் ஒரு திருவல்லிக்கேணி யானை அவனை தின்று தீர்த்து விட்டது. ஏனென்றால் அவன் கரும்பாக இருந்தான். யானைக்கு கரும்பு பிடிக்கும், அதுவும் தமிழ் கரும்பாக இருந்தான். யானை அவனை தின்று தீர்த்து விட்டது. ஒரு யுகங்களை தாண்டி தமிழ் இலக்கிய வரலாற்றில் ஒரு கவிஞன் வாழ்வான் என்பதற்கு அவன் மட்டுமே இன்றைக்கு அவன் நிரந்தரமாக இருக்கிறான். எல்லா கவிஞர்களும் அவனை மேற்கோள் காட்டுகிறார்கள், எல்லா கவிஞர்களும் அவனை பின்பற்றுகிறார்கள். நான் முத்துத்தீவு என்று சொல்லக்கூடிய பஹ்ரைனில் பாரதி தமிழ்ச்சங்கத்தில் பேச போயிருந்த பொழுது அங்கே ஒரு ஆய்வு மாணவர் பாரதி கவிதைகளில் கவர்ந்த ஒரு வரியை சொல்லுங்கள் என்னிடத்தில் கேட்டார். நான் நீதியரசரை வைத்துக்கொண்டு சொல்லுகிறேன், பாரதி கவிதைகளில் என்னை கவர்ந்த ஒரு வரியா? யோசித்து விட்டு சொன்னேன், நந்தனை போல் ஒரு பார்ப்பான் உண்டோ என்று கேட்டான். பாரதியின் கவிதையிலேயே உயர்ந்த வரி அதுதான். நந்தனை போல் ஒரு பார்ப்பான் உண்டோ என்று பாரதி கேட்டான். இப்படி ஒரு சமூக, ஒரு தேச விடுதலையை பேச வந்த பாரதி சமூக விடுதலைக்கு முகம் தந்தான். ஒரு பெண்ணடிமைத்தனத்திற்கு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும் என்று சொல்லி கவிதையை அந்த தளத்திற்கு அவன் இட்டு சென்றான். அவன் தமிழ் கவிஞனாக இருந்த காரணத்தினால் அவன் தகுதி வானம் வரைக்கும் போய் சேரவில்லை. பாரதியால் தமிழ் தகுதி பெற்றதும் தமிழால் பாரதி தகுதி பெற்றதும் என்று பாவேந்தன் அவனை கொண்டாடுவான். அந்த பாரதியை சரியாக புரிந்து கொள்வதற்கு நிறைய வாசிக்க வேண்டும். நான் வாசித்து கொண்டிருக்கிறேன். ஆனால் இனி எதையும் வாசிக்க வேண்டாம் சம்பத், நானே உனக்கு தந்து விடுகிறேன் என்று 113 புதையல்களை தொகுத்து அண்ணன் KSR ஒரு புத்தகமாக இங்கே தந்திருக்கிறார். படிக்க படிக்க நேற்று நள்ளிரவு தான் எனக்கு இந்த புத்தகம் கிடைத்தது. அறிஞர் அண்ணா ஒரு மிகப்பெரிய பழி இருக்கிறது திராவிட இயக்கத்தின் மீது. தேசியம் பேசுகிறவர்கள் பாரதியை கொண்டாடுகிறார்கள், திராவிடம் பேசுகிறவர்கள் பாரதிதாசனை கொண்டாடுகிறார்கள். அவர்கள் பாரதியை ஆராதிப்பதில்லை என்றொரு பழி திராவிட இயக்கத்தின் மீது இருக்கிறது. இல்லை, பாரதியை சரியாக ஆய்வு செய்திருக்கிறார் அறிஞர் பெருந்தகை அண்ணா என்பதற்கு அந்த அண்ணாவின் கட்டுரையை கண்டெடுத்து இந்த புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார்.
பெருந்தலைவர் காமராஜர் இதய ஒலி என்று போட்டிருக்கிறார். ஆங்கிலத்தோடு அருந்தமிழும் நிலை கொண்டுணர்ந்த பேராசிரியர் சீனிவாசராகவன் பாரதியினுடைய காணி நிலம் வேண்டும் பாட்டை இங்கே இந்த புத்தகத்தில் பதிவு செய்திருக்கிறார். அக்கரகாரத்து அதிசய மனிதர் வாரா, பரலீசு நெல்லையப்பர், இப்படி தமிழ் இலக்கிய வரலாற்றில் தமிழ் தளத்தில் 1000 பிறை கண்ட பெருமக்களினுடைய அற்புதமான படைப்புகளை எல்லாம் தேடி தேடி தொகுத்து அவர் பிறந்த நாளில் இன்றைக்கு கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அந்த முயற்சிக்கு முகம் தர எவ்வளவு தூரம் என் அண்ணன் KSR ஓடியிருப்பார், தேடியிருப்பார் என்று நினைக்கிற பொழுது மீண்டும் தமிழுக்கு ஒரு ஊவேசா கிடைத்து விட்டார் என்கிற மகிழ்ச்சியோடு உங்கள் முன்னால் நான் இருக்கிறேன். அன்றைக்கு சாகா வரம்பற்ற சங்க இலக்கியங்களை தொகுப்பதற்கு அன்றைக்கு ஊவேசா ஊரெல்லாம் சுற்றி வந்தார். அதே போல இன்றைக்கு பாரதியை பற்றி இவ்வளவு பேர் எழுதியிருக்கிறார்களா? பல பேருக்கு தெரியாது. ஒரு பாரதியினுடைய கவிதையை வைத்துக்கொண்டு பாரதியை புரிந்து கொள்ள முடியாது. ஏனென்றால் அவனுடைய டெப்த்து, பாரதியினுடைய பொயற்றை விட அவனுடைய ப்ரோஸ், அவனுடைய கட்டுரை தான் மிக முக்கியம். அந்த கட்டுரையை படித்தவர்களும் கவிதையை படித்தவர்களும் தான் இதிலே கட்டுரை தந்திருக்கிறார்கள். பாரதியினுடைய கவிதையை படித்து மட்டும் நாம் பாரதியை புரிந்து கொள்ள முடியாது. ஆகவே பாரதி என்னுடைய தமிழுக்கு விதவை கோலத்தில் இருந்த தமிழை சுமங்கலியாக்கியவன் பாரதி. நூற்றாண்டு கால இடைவெளிக்கு பிறகு தமிழின் சோம்பலை முறித்தவன் பாரதி. இருண்டு கிடக்கிற இதய கிழக்குகள் விடுவதற்கு, ஒரு விடுதலையை வென்றெடுப்பதற்கு கவிதையை ஆயுதமாக ஏந்தியவன் பாரதி. வால்ட் விட்மனோடு, ஷெல்லியோடு, மில்டனோடு ஒப்பிடத்தகுந்த உயர்ந்த கவிஞன் பாரதி. அவன் வாழ்ந்த காலத்தில் அவன் வீட்டு வாசலில் வறுமை கோலம் போட்டாலும் நமக்கு தொழில் கவிதை என்று சொல்லி அவன் தொடர்ந்து பயணித்து கொண்டே இருந்தான். யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிதாவது எங்கும் காணோம் என்று மத்தளம் கொட்டி வரிசங்கம் நின்றுதி சொன்னான். எல்லா மொழிகளிலும் தேர்ச்சி பெற்றிருந்தான். எப்பொழுதும் ஒரு நெஞ்சில் நெருப்பை சுமந்து கொண்டே ஒரு கவிஞன் வலம் வந்து கொண்டே இருந்தான். உலக வரலாற்றில் பல கவிஞர்களினுடைய வரலாற்றை நான் படித்திருக்கிறேன். ஆனால் பாரதியைப் போல வாழுகிற காலத்தில் சங்கடப்பட்ட ஒரு கவிஞனை உலகம் எங்கேயும் பார்க்கவில்லை. ஆனாலும் வயிற்றுக்கு சோறுண்டு கண்டீர், இங்கு வாழும் மனிதருக்கெல்லாம் என்று தன்னம்பிக்கையோடு பாடினான். பராசக்தியிடம் கேட்டான், எனக்கு காணி நிலம் வேண்டுமென்று. காணி நிலம் வேண்டுமென்று கேட்டவன் அங்கே 10-12 தென்னை மரம் வேண்டுமென்று கேட்டான். தென்னை மரம் வேண்டுமென்று கேட்டவன் அந்த தென்னை ஓலையின் வழியாக நீலவானத்தின் நிலவை நான் பார்க்க வேண்டும் என்று கேட்டான். இப்படியெல்லாம் சிந்தித்த பாரதி கடைசியில் கேட்டான், எங்கள் அங்கு பாட்டு கலந்திடவே அங்கு ஒரு பத்தினி பெண் வேண்டும், எங்கள் கூட்டுக்களியினிலே ஒரு கவிதை கொண்டு தர வேண்டும் என்று கேட்டான். ஏனென்றால் வாயிலிருந்து வருகின்ற வார்த்தைக்கும் வாழுகின்ற வாழ்க்கைக்கும் வித்தியாசம் இல்லாமல் வாழ்ந்தவன் பாரதி. ஒரு நாள் கத்திரி குழம்பு, ஒரு நாள் முருங்கைக்காய் குழம்பு, மீண்டும் அடுத்த நாள் கத்திரிக்காய் குழம்பு, மீண்டும் முருங்கைக்காய் குழம்பு. சலிக்கிறது. உனக்கு சலிக்காமல் என்னதான் இருக்குது பாரதின்னு கேட்ட பொழுது மடிசார புடவை உடுத்தி கொண்டு மாடியிலிருந்து செல்லம்மா இறங்கி வருகிறாள். இது மட்டும்தான் எனக்கு சலிக்கவில்லை என்று மனைவியை கொண்டாடிய மகத்தான கவிஞன் பாரதி. அதனால்தான் பாரதி பேசப்படுகிறான். வாழ்ந்தான் அவன், வாழ்க்கைக்கு உயிர் தந்தான். அந்த மகத்தான கவிஞனை பற்றி 113 அறிஞர்கள் எழுதிய எல்லாவற்றையும் தேடி அன்றைக்கு ஊவேசா செய்ததை இன்றைக்கு KSR அண்ணன் அவர்கள் செய்து தந்திருக்கிறார்கள்.
நான் கேஎஸ்ஆர் அவர்களுக்கு அடக்கத்தோடு சொல்லிக்கொள்வேன், உங்களுக்கு இன்னும் ஒரு இன்னிங்ஸ் இருக்கிறது. அது எப்போது வரும், எப்படி வரும் என்று எனக்கு சொல்ல தெரியவில்லை. ஒரு கவிஞனுடைய பிறந்த நாளில் சொல்லுகிறேன். ஏனென்றால் பாரதிக்கு இருக்கிற பெருமை, அவன் அடிமையாகவே பிறந்தவன், அடிமையாகவே மறைந்தவன். அடிமையாகவே பிறந்தும் அடிமையாகவே மறைந்தும் ஆன்ம சுதந்திர கீதம் இசைத்தவன். அவன் ஆடுவோமே பள்ளு பாடுவோமே என்று சொல்லுகிற பொழுது சுதந்திரம் எங்களுக்கு வரவில்லை. ஆனால் அடிமையாகவே பிறந்தும் அடிமையாகவே மறைந்தும் ஆன்ம சுதந்திரம் கீதம் இசைத்த பாரதியின் விழாவில் பாரதிக்கான இப்படி ஒரு மகத்தான கருவூலத்தை தந்த கேஎஸ்ஆர் அவர்களுக்கு இன்னும் ஒரு இன்னிங்ஸ் இருக்கிறது. அது எங்கே இருக்கிறது என்று கண்டுபிடிக்க மீண்டும் பாரதியைத்தான் தேட வேண்டியது இருக்கிறது என்கிற காரணத்தினால் பாரதியை தேடுங்கள், பாரதியை கொண்டாடுங்கள். பாரதியை கொண்டாட கொண்டாட வழக்கறிஞர் சாந்தகுமாரி சொன்னதை போல கேஎஸ்ஆருக்கு என்ன வயசாச்சுன்னு தெரியலையேன்னு அவங்க சங்கடப்பட்டாங்க. ஏன்னா அவ்வளவு அனுபவங்களை கேஎஸ்ஆர் போஸ்டில் அவர் பதிவு செய்கிறார். இது எப்படி எடுக்கிறாருன்னு எனக்கே ஆச்சரியமாக இருக்கும். நானே எல்லாத்தையும் தேடுவேன். ஆனால் கேஎஸ்ஆர் எப்படியோ எடுத்து கேஎஸ்ஆர் போஸ்டில் டெய்லி போட்டுருவார். நான் அதை டெய்லி படித்து ஆச்சரியத்தில் மூழ்குவேன். அன்றைக்கி ஏதோ ஒரு குறை இருக்கே, அது எப்படி போக முடியும் அப்படின்னு நானே யோசிப்பேன். ஆனால் உண்பது நாளி உடுப்பவை ரெண்டே. இதுதான் வாழ்க்கை. நாம் எல்லோருமே டிரான்சிட் பேசஞ்சர்ஸ். இந்த உலகத்திற்கு வருகிறோம், இந்த உலகத்திலிருந்து விடைபெற்று சென்று விடுகிறோம். இடைப்பட்ட காலத்தில் ஏன் நீங்கள் இந்த நைஜீரிய மன்னர் மாதிரி இருக்கக்கூடாதா? அபிசீனிய மன்னனை மாதிரி இருக்கக்கூடாதா? இத்தாலிய பேரரசை போல நீங்கள் அனுபவிக்கக்கூடாதான்னு நபிநாதரிடம் கேட்டார்கள். நபிநாதர் சொன்னார், இந்த மரத்தின் நிழலில் அதை அனுபவித்து விட்டு போகிறான் பத்தியா, அவனுக்கும் மரத்துக்கும் இருக்கிற உறவு தான் எனக்கும் உலகத்துக்கும் இருக்கிற உறவென்றார். அந்த உலகத்தில் நீங்களும் நானும் இருக்கிறோம். இந்த உலகம் உங்களை என்றைக்கும் நினைவில் வைத்து கொள்ளும் என்கிற வகையில் ஒரு மகத்தான படைப்பை தந்திருக்கிற நீங்கள் இன்னும் பல படைப்புகளை தர காலமகள் உங்களை அனுமதிப்பாள். அதற்காக காலமகளை யாசிக்கிறேன், அதையே யோசிக்கிறேன். இந்த வாய்ப்பிற்கு நன்றி சொல்லி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.